எனக்கு அப்பா கூட கைப்பிடிச்சு எனக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் அப்பெல்லாம் அழுதுருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். இருந்துமே நான் அந்த அன்புக்காக ஏங்கியிருந்தேன். நான் எனக்கு 33 வருஷமா இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ரொம்பவுமே எனக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். ஏன்னா எங்க அம்மாவையும் கூட அப்பா ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப தீர்வு கிடைக்கும். இப்ப அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. காமா இருக்கு, ப்ளீஸ் உட்காரு. ரூபன் வாங்க, தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ். ஏங்க இவங்க தான் பண்றாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கிறீங்க, வாங்க. சோ கிளம்பி இருப்பாங்கப்பா. கொஞ்சம் சும்மா ஒரு பண்ணுக்காக சும்மா சண்டை போட்டுக்கிற மாதிரி பஸ் ஏறி கிளம்பி இருப்பாங்க நேரத்துக்கு. நீங்க மட்டும் எங்க எடுத்துலாம் எடுத்தீங்கல்ல, அதோட சும்மா நீங்க என்னென்ன கேள்விலாம் கேட்டீங்க, அப்ப நாங்க பதில் சொன்னல. சும்மா ஃபன் பண்றோம், என்னதான் பண்றீங்க அப்படின்னு. ஒண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பாட்டு சிரிச்சா சும்மா இந்த மாதிரி சண்டை இடத்துல 1000 தான் நடக்கும். நம்ம தாங்க தப்பா புரிஞ்சுட்டோம், இவங்க ஸ்ட்ராங் ஆக்சுவலா. மை காட், உண்மை என்னன்னா அவங்க ஒருவேளை மத்தவங்க என்னடா MBA படிச்சிருக்கான், நீ எதுக்குடா அந்த பொண்ணை போய் கட்டினான்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நானே தான் நான் படிச்சதை சொல்றது இல்ல. அவங்க சொல்லக்கூடாது. வேற லெவல் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ, வாழ்த்துக்கள். இப்ப இதே மாதிரி இதே கோபிச்சனால ரொம்ப காலம் நல்லா இருக்கணும். மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கெடுத்தான், என் மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கெடுத்தான், மல்லிகைப்பூ வாசம் என் மேரி எங்களை 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நானே பயந்துட்டேன். இப்ப என்னடா சும்மா இவங்க கண்டென்ட் கிரியேட்டர் தான் நிஜமா. ஐயோ ஐயோ அப்பா. சரி ஓகே, சரி உண்மையிலேயே சரி ஓகே. எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல இல்ல ரூபன் ப்ளீஸ், அவங்க நம்மள பிராங்க் பண்ற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. சரி ஓகே, சரி ஆக்சுவலா சரி ஓகே, பிராங்க் பண்ணிட்டீங்க ஓகே. ஆனா இப்போ ஒரு கேள்வி, உண்மையிலேயே நீங்க MBA இவங்க என்ன படிச்சிருக்காங்கிறத தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க, சண்டை போடாம. அவங்க படிச்சது அவங்களே சொல்லிடுவாங்க. நான் 10th படிச்சிருக்கேன். 6வதுலயே 2 டைம் ஃபெயில். 10thலயும் ஃபெயில் தான். 6வதுலயே ஃபெயில். அது என்னடா நீ படிச்ச படிப்புக்கு அந்த பொண்ணை போய் கட்டிக்கிட்டே யாரும் சொல்லக்கூடாதுல்ல. அதனால நான் என்ன படிச்சேன்றதை நானே சொல்றது இல்ல. ஓகே ஓகே. என்னை படிக்க வச்சு நான் படிக்கல, விளையாட்டுத்தனமா அப்படியே இருந்துட்டு ஹாஸ்டல்ல தான் படிச்சது. இருந்தாலும் 6வதுல ஃபெயில் ஆகல, சும்மா சொன்னேன். ஆனா நல்ல குணம் இருக்குல்லம்மா, அதுக்கு மேல அவங்களே சொல்லுவாங்க நீ படிச்சதுக்கு நீ சொல்லாம இருக்கிற, யார் கூட என்ன சொல்லிட்டு போறாங்க, நீ படிச்ச சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. நான் சொல்லல. நம்ம இது சொன்னதுனால என்ன கிடைக்க போகுது? நான் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் நான் பண்ணல, நான் வேற ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அது யாருக்கு தெரிய வேணாம் அப்படிங்கிறத நானே ஒன்று சொல்றது. சூப்பர் சூப்பர். நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம படிச்சது கம்மி தான், இவர் அதிகமா படிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் எங்கேயோ இருக்க வேண்டியது இல்லைங்களா. MBA படிச்ச படிப்புக்கு எல்லாம் நல்ல பொசிஷன்ல உட்காந்துருக்கலாம். அதை விட்டு எனக்காக உழைக்கிறாரு, எனக்காக எல்லாமே எனக்காண்டிதான் கஷ்டப்படுவார், நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க அவர் நினைச்சு எல்லாமே எனக்காண்டி இந்த செகண்ட் வரைக்கும் எனக்காக தான் பண்றாரு. அதான் புரிஞ்சுக்கும். சில டைம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்படி என்ன கோவம் வரும், அவ்வளவுதான். கோவம் இருக்கிற இடத்துல குணம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு தான். என்ன எனக்கு பிடிக்காது அது பண்ணும், அப்ப அது கோவம் வரும். ஆனா எனக்கு என்ன ஒண்ணுன்னா, MBA படிச்சவர் ஏன் உன்னை கல்யாணம் பண்ண கூடாது? உனக்கு என்ன குறை? இல்ல அது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இல்ல உனக்கு என்ன குறைமா? நல்ல குணம் இருக்கு. குணம் இருக்கிறது வேலை ப்ரோ. இவர் அதிக படிச்சு சோ எல்லாம் எங்க போனாலும் வேலை கிடைச்சிருக்கும், அங்க இருக்க விட்டுட்டு எனக்காக எல்லாம் கஷ்டப்படுறாரு. நீ சொல்றதுல இருந்து நீ உன்னையே தாழ்த்திக்கிற, தாழ்வு மனப்பான்மை. எனக்கு அழகுதான், நான் தாழ்த்திக்கல. மத்தவங்க எதாவது சொல்லுவாங்கல்ல, மத்தவங்களுக்கு நான் வரவும் மாட்டேன், அவர் எதுவும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி. சூப்பர். நீங்க எப்படி இந்த யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க, இந்த டிராவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத எங்க கூட பகிர்ந்துக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டிக்டாக் இதுக்கு முன்னாடி மை மியூசிக்ல இருந்துச்சு நினைக்கிறேன். மை மியூசிக்ல தான் இருந்துச்சு. நான் அப்ப ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். சரிங்களா, அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. அப்ப சும்மா என்னடா இது இப்பெல்லாம் இருக்கே அப்படின்றது அப்பெல்லாம் எனக்கு உண்மையை விவரமே எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா எதார்த்தமா வணக்கம் கோன்னு சொல்லி போட்டேன்.
அது வந்து இப்போ கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் டிக்டாக் வந்துருச்சு, அப்புறம் மோஜோ, ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப், அப்புறம் இவர் வந்தாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே யூடியூப்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க எல்லாருமே. அப்ப வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு வைங்களேன், எந்த ஒரு திறமை எனக்கு தெரியாது. அப்ப வந்து போனே டச் போன் கூட கிடையாது, எங்க டச் போன் நார்மல் பட்டன் போன் சொல்லுவாங்களா, அந்த நோக்கியா போன் அதான் வச்சிருந்தேன். அப்புறம் டிக்டாக் எதாச்சும் பார்க்க போயிட்டு எங்க கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பாத்திரம் கிட்டத்தட்ட 12 வருஷமா செஞ்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு போன் வாங்கி கொடுங்க, நான் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து அப்புறம் அப்படியே டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ யூடியூப் சோசியல் மீடியானால உங்க 2 பேருக்கு அறிமுகமா, இல்ல நீங்க ஆல்ரெடி மேரேஜ் பர்சன்ஸா? சோசியல் மீடியாவில் அது மூலமா தான். அது எப்படி அறிமுகமானீங்க, அதை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா? என்ன சொல்றது, அதாவது இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் மூலமா மேரேஜ் பண்ணிட்டவங்க நிறைய பேரு. பட் ஆனா நாங்க வந்து தனித்தனியா வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க 2 பேருமே தனித்தனியா வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல பேசிக்கிட்டோம், திரும்ப சண்டை போட்டுக்கிட்டோம், மறுபடியும் பேசிக்கிட்டோம். அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு மோதல் அப்படியே அது காதலா மாறிடுச்சு. ஓகே, எப்ப இது காதல் வந்துருச்சு அப்படிங்கறத நீங்க 2 பேரும் உணர்ந்தீங்க? ஒரு டைமிங் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க சண்டை போட்டு இருந்தீங்க ரெகுலரா, ஒரு டைம்ல சரி நமக்குள்ள ஒரு புரிதல் வந்துருச்சு, நம்ம ஒன்னா போலாம் வாழ்க்கை முழுக்க அப்படின்னு ஒரு யோசிச்சு. அது எப்படி அப்படின்னா, சொன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். எப்படி அப்படின்னா, நாங்க நிறைய நேரம் பேசியிருக்கோம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா 1 hour 2 hours பேசியிருக்கோம். ரொம்ப காலம் 1 hours 2 hours பேசிக்கிட்டோம். அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு, ஏன்னா எங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு பதில் இருக்கும், எங்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும், ஒரு பதில் இருக்கும். ஒரு கட்டத்துல பேசிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லாம திண்டாட ஆரம்பிச்சோம். என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கேட்குற கேள்வி இல்லாம எனக்கு சொல்றதுக்கு பதில் இல்லாம திண்டாட ஆரம்பிச்சோம். அப்பவே நான் தெரிஞ்சுட்டோம், ரைட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்றத அதுலயே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. சரி, யாருக்கிட்ட முதல்ல சொன்னீங்க? அது அவங்களே சொல்லிடுவாங்க. சொல்லுங்க. இவங்க தான். ஓகே, நீங்க சொன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? நான் எனக்கு வந்து 33 வருஷமா வந்து நான் மேரேஜே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து வந்து ரொம்பவும் எனக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். ஏன்னா எங்க அம்மாவையும் கூட அப்பா ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியும். 33 வயசு வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பாத்திரத்துல ஒர்க் பண்ணேன். அப்புறம் இவர் வந்து எனக்கு யூடியூப் சேனலுக்கு அட்மினா வந்தவர் தான் இவர். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே தாண்டி பேசிட்டு இருப்போம், ஏதாவது டவுட்னா கேட்போம். எனக்கு வந்து மேனேஜர் ஒருத்தர் வச்சிருந்தான். அவன் வந்து என்ன பண்ணா பணம் ஏமாத்திட்டான். எனக்கு அந்த யூடியூப் பத்தி தெரியாது. நம்ம வீடியோஸ் பண்றோம், கமெண்ட்ஸ் இதெல்லாம் தெரியுமே தவிர யூடியூப் வந்து நம்ம பாதுகாப்பா வைக்கிறோம், பணம் அதில் ஏமாத்துவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இவர் எனக்கு மேனேஜரா வந்தவர். வரப்போய் அப்படி நாங்கள் பேச போய் அப்படியே இதாயிடுச்சு. அப்புறம் அவரு சொன்னாரு. அப்புறம் சில விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்சிச்சு. நான் இப்போ என்னதான் கோவப்பட்டாலுமே அவர்கிட்ட சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி எங்கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் அவருக்கு பிடிக்கும் போல. அப்போ என்ன நல்லா பார்த்துக்கிட்டது, இது பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் அவரை ராம்நாடு போறோம், நாங்கள் 2 பேரும் ஒரு வீடியோக்காக போகும்போது நம்ம பஸ்ல உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப முடியல எனக்கு. சரி உங்க மடியில படுத்துக்கிறேன், நான் எதாச்சுமா தான் கேட்டேன், சாஞ்சு படுத்துக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவர். ரிட்டர்ன் வரும்போது அவர் மடியில் சாஞ்சு தான் வந்திருந்தேன். அப்ப அதுக்குள்ள லவ் வந்து இதாயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ராம்நாட்டுல தான் உங்களுடைய காதல் மலர்ந்துச்சு அப்படிங்கிறீங்க. இல்லதான் வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாலும் நான் எதுக்காக ப்ரொபோஸ் பண்ணேன் அப்படின்னா, அவங்க என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு அவங்க பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் ப்ரொபோஸே பண்ணேன். அவங்க என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு அவங்க பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டு, அவங்க என்ன லவ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நாமளே ப்ரொபோஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 months இது போயிட்டு இருக்கு. அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, தடுமாறுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி நாம சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்ப யாரு ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னா அவர் தான் ப்ரொபோஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல அன்புக்காக ஏங்கிருக்கேன். இல்லை நீங்களும் நீங்க உங்களுக்கு அம்மா அப்பா இருந்துச்சுன்னா அப்பா கூட்டிட்டு நடந்து கூட்டிட்டு போவார். எனக்கு அப்பா கூட கை பிடிச்சி எனக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. எல்லாமே எங்க அம்மா ஹாஸ்டல்ல விட்டுட்டாங்க. அப்ப அந்த அன்பு அந்த பாசம் எனக்கு கிடைக்கணும்ல. கடையில் வேலை செய்யும்போது வர இன்னொரு பொண்ணு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பொண்ணோட லவ்வர் வந்து பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் அப்பெல்லாம் அழுதுருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னடா அந்த பொண்ணு வண்டியில போறாங்க, நம்மள கூட்டு போறதுக்கு யாருமே இல்லையே.
பார்த்துட்டே இருப்பேன், நம்மளை கூப்பிட்டு யாராவது வருவாங்க, எனக்கு நானே கற்பனை பண்ணிக்குவேன் வருவாரு கூட்டு போவாரு அப்படின்ட்டு. அப்புறம் அதை சொல்லும் போது அந்த அன்புக்காக ஏங்கி இருந்தேன் இல்லையா, அந்த ஏங்கிற நாட்கள் இருக்கும்போது அவர் அது வரவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்கிட்டேன். அந்த கற்பனை உருவம் வந்து நனவா வந்துருச்சு. ஆமா, அது இல்லாம வந்து சின்ன வயசுல என்னன்னா எனக்கு சூரியவம்சம் படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த தேவியனி நான் சரத்குமார் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு அதனாலதான் சிவப்பு சட்டை போட்டே இருக்காரோ அப்படின்னு அந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருந்த நாட்கள் அதிகமா இருக்கும். சரிங்களா, ஒரு சினிமாக்கு கூட்டிட்டு போறதுக்கு நம்மளுக்கு ஆள் இல்ல, சோ பாய் ஃப்ரெண்ட் கூட எனக்கு கிடைக்காது. அப்போ பேச மாட்டாங்க, ஏன்னா அந்த முகத்தை பார்த்துட்டு பேச மாட்டாங்கல்ல. அப்போலாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், பேசவும் மாட்டேன், ஏன்னா இந்த மூஞ்செல்லாம் பார்த்து இருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அன்பு எனக்கு கிடைக்கும் போது நான் வந்து தக்க வச்சுக்கிட்டேன். அவ்வளவு ஓகே, கடவுள் வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்க அம்மா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, எனக்கும் இந்த வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றக்கா கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து இது பண்றாரு. அது மாதிரி லவ்ன்றது எந்த வயசுல வேணா வரல இல்லையா. எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருந்தாங்க, 17 கூட பார்த்தாங்க. எனக்கு மேரேஜே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு சண்டை போட்டுட்டு நான் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டதுக்கு சரி கடவுள் வந்து இவரை கொடுக்குறாரு. கடவுள் வந்து டைரக்டா வந்து உதவி பண்ண முடியாது, யார் ரூபத்துல எதனா போய் உதவி பண்ண முடியும். அப்ப இவர் எனக்கு கிடைச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி அன்பு அதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு, எதில் நல்ல விஷயங்கள் சொல்றதாகட்டும் இது பண்றதாகட்டும். என்னென்ன கோவம் வரும் அவ்வளவுதான் தவிர ரொம்ப எனக்கு 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 என்ன பிடிக்கும். உங்களுக்கு கோவம் வரும், அவருக்கு வரும், கோவம்லாம் வரும். இருந்துமே நான் அந்த அன்புக்காக ஏங்கி இருந்தேன். அந்த ஏங்கி இருந்தப்ப அவர் கிடைச்சிட்டாரு, அதனால ஓகே அப்படின்னு நான் ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான்.